உலக தமிழ் சொந்தங்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் வசந்த். இது முரசறைவாய் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டோம் அப்படின்னா, குட்டிச்சவராய் போன அரசியல் அப்படின்ற ஒரு தலைப்புல தான் நம்ம பேச போறோம். குட்டிச்சவரா போன ஒரு அரசியலுக்கு பேசுறதுக்காக நாங்க வந்திருக்க இடம் என்னன்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்ப உட்காந்துருக்க இடமே ஒரு குட்டிச்சவத்துல தான் உட்காந்துருக்கோம். இந்த குட்டிச்சவத்துல உட்காந்து நம்ம இந்த குட்டிச்சவரா போன அரசியலை பத்தி பேச போறோம். நம்ம கூட பேசுறதுக்காக அண்ணன் ஜேபி அவர்கள் வந்திருக்காங்க. இவங்களை உங்களுக்கு நல்லாவே தெரியும். தமிழும் அறமும் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க. நாம் தமிழ் கட்சி சார்பாகவும் செயல்படுறாங்க. சோ இவங்க கிட்ட தான் நம்ம இந்த கேள்விகள் எல்லாமே கேட்க போறோம். வணக்கம் சகோ. வணக்கம்ப்பா. இப்ப பாத்தீங்க அப்படின்னா நேத்து கூட ஒரு அரசியல் மாநாடு அப்படின்ற ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதாவது நடிகர் விஜய் அவர்கள் வந்து ஒரு அரசியல் மாநாடு போட்டிருக்காப்ல 2.0 அப்படின்ட்டு போட்டிருக்காப்ல. வரலாறு திரும்புகிறது. பேக்ராப்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு அண்ணா, எம்ஜிஆர் இதெல்லாம் போட்டு பண்ணாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க முதல்ல இந்த ஒரு விஷயத்த? முதல்ல வந்து அது மாநாடா நான் பார்க்கல. என்னோட பார்வையில வந்து பரவச கூட்டம், இந்த ஜப கூட்டம் பாத்திருக்கீங்களா? பரவச கூட்டம். இந்த பாத்தீங்கன்னா இந்த ஜப கூட்டங்கள்லாம் பாத்தீங்கன்னா, ஆமா, அந்த அந்த பாஸ்டர் பேச பேச அப்படியே வந்து அந்த மக்களுக்கு வந்து அப்படியே ஒரு ஒரு பரவசம் வரும். அப்ப அதுல வந்து அவங்க வந்து ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு கிரேசினஸ் வரும். நான் தவறா சொல்ல, சிலர் கூட வந்து நீங்க சர்ச்சுக்கு எதுவும் போற நபரா? முன்னாடி நம்ம போயிருக்கிறோம். நம்ம ஏன் இதை சொல்றேன்னா, சிலர் கோவம் வரலாம், என்ன சம்பந்தம் மதத்தை இழுக்கிறான்ட்டு. மதத்தை இழுக்கல. இப்போ அந்த ஜப கூட்டங்கள் நம்ம கண்ணால பார்த்துருக்கிறோம். ஸோ அதுல வந்து அந்த உறவுகள் வந்து அந்த அந்த ஸ்பிரிட் உள்ள இறங்கும்போது அவங்க வந்து பயங்கரமான விஷயங்கள்லாம் பார்ப்பாங்க. நம்மளுக்கே அது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. இப்படிலாம் நம்மள மனுஷங்களா பிஹேவ் பண்ண முடிய மாட்டேன். அப்போ அதே மாதிரி இந்த மாநாடுல வந்து பாத்தீங்கன்னா ரசிகர்கள், இப்போ நான் எப்பவுமே சொல்ற மாதிரி தான், நான் வந்து விஜயை வந்து நான்லாம் விஜய் போட்டு அவர் டிஷர்ட்லாம் போட்டு அவரு அந்த காதலுக்கு மரியாதைலாம் என்னை வந்து ரொம்ப பாதிச்ச படம். காதலுக்கு மரியாதை, லவ் டுடே, பூவே உனக்காக, அதெல்லாம் பார்த்துட்டு அந்த மாதிரிலாம் காதலிக்குன்னு ஆசைப்பட்டிருக்கேன். ஒரு லவர் பயர். ஆமா, அந்த மாதிரி காதலிக்கெல்லாம் ஆசைப்பட்டிருக்கேன். அந்த கலர் டிஷர்ட்லாம் வாங்கி போட்டுருக்கிறேன். சொல்ல போனா விஜய் அவர்கள் வந்து ஒரு ட்ரெண்டே உருவாக்குனாரு. காதலுக்கு மரியாதைக்கு அப்புறம் தான் நீங்க பாத்தீங்கன்னா அந்த ரவுண்ட் நெக் டிஷர்ட்டுக்கும் ஜீன்ஸுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரெண்டா மாறிச்சு அந்த காலத்துல. அப்ப எனக்கு வந்து நான் ஒரு டீனேஜ், ஒரு 15-16 வயசு, சரிங்களா? அப்ப அந்த டைம்ல எப்படி இருக்கும் நம்ம கற்பனை பண்ணிக்கலாம். அப்போ ஏன் இதை சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு அதுல இருந்து அவரும் ஒரு பெரிய மாஸ் நடிகராக வளர்ந்துருக்கிறாருன்னா துளி மாற்று கருத்து கிடையாது. சரியா? இன்னைக்கு விஜய் அப்படிங்கிறதுக்கு ஒரு மாஸ் இருக்குது, அது ப்ரூஃப். இப்ப நாம வந்து இல்ல விஜய் எல்லாம் ஒரு நடிகரா ஒரு ப்ரூஃபானா அது அசிங்கம், அது தப்பு. ஏன்னா இல்லைன்னா இவ்வளவு கூட்டம் வந்திருக்காது. ஆனா ஏன் இதை நான் மாநாட பார்க்க முடியல அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல இங்க நான் வந்து உங்களுக்கு தெரியும், நான் வெளிப்படையாகவே நான் வந்து அண்ணன் சீமானுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு நான் என்னுடைய ஆதரவு வெளிப்படையாக நான் கொடுக்குறேங்கிறனால, நீங்க நாம் தமிழர் கட்சி மாநாடு மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா, ஒரு பொதுக்கூட்டம் போட்டாங்க, ஒரு மாநாடு பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒழுக்கமா இருக்கும், அமைதியா இருக்கும். சரிங்களா? அவர் என்ன பேசுறாரு, இவர் என்ன செய்தி சொல்ல வர்றாரு இந்த சமூகத்துல, இதுல ஏன் நாம இந்த அரசியலை இன்னும் சீரியஸா அணுகணும்? அப்போ ஒவ்வொரு முறையும் சீமான் அவர்கள் மேடையில பேசும்பொழுது பாத்தீங்கன்னா உங்களை வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் புதுசு புதுசா தேட வைக்கிறாரு. இப்ப எடுத்துக்காட்டுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கோனேரி கோன் கோட்டை அப்படின்ட்டு ஒரு வரலாற்று இதுக்கு வந்து நிக்கிறாரு. திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு வன்னியர் கூட்டம் வந்து இல்ல அது கோனேரி கோன் கோட்டை கிடையாது, காடவன் கோட்டை அப்படின்னு சண்டைக்கு வருது. இப்போ இதை 2 விதமா நான் பிரிச்சு பாக்குறேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவ்வளவு நாள் அமைதியா இருந்த அந்த கூட்டம், இதற்கு முன்னாடி இந்த மராட்டிய கோட்டைன்னு சொன்ன போதெல்லாம் அமைதியா இருந்த அந்த வன்னியர் கூட்டம் இன்னைக்கு எங்க இருந்து வந்துச்சு? அப்போ எங்க அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு கான்ட்ரவர்சியை உருவாக்குவார். ஆனா அந்த கான்ட்ரவர்சியில எனக்கு எங்க அண்ணன் சீமான் வந்து என்ன ரொம்ப அவரை தேடி பின்தொடர வச்சாருன்னா, அதுல ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு ஆய்வு பூர்வமான உண்மைகளை வைப்பார். சரி சரி சரி. இதுதான் இன்னைக்கு. சரிங்களா? அப்போ அரசியல்னு வரும்பொழுது என்னோட பார்வையில் அவர் எனக்கு புரிய வச்சது, தேட வச்சது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் அரசியலை நாம வந்து நம்மளுடைய வாழ்க்கை விட்டு பிரிச்சு பார்க்க கூடாது? இப்போ ஒரு கடையில போயிட்டு ஒண்ணு இல்ல, எடுத்துக்காட்டுக்கு இப்ப நான் தம் அடிப்பேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு சிகரெட் நான் வாங்குறேன் கடையில போயிட்டு, இப்ப இந்த பக்கங்கள்ல உள்ள கடைகள்ல போய் நீங்க வாங்கினீங்கன்னா 18 ரூபாய் வச்சுக்கிறோம். ஒரு சிகரெட் கிங்ஸ் அப்படிங்கிற சிகரெட் வந்து 18 ரூபாய். இதே சிகரெட்டை நீங்க மதுரையில போயிட்டு நீங்க ஒரு பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போய் வாங்கினா 20 ரூபாய்க்கு விற்கிறான். அப்ப அந்த 2 ரூபாய் என்ன? இப்ப புரியுது அரசியல் என்னன்ட்டு. அவன் இப்போ எம்ஆர்பின்னு ஒரு பொருளுக்கு நீங்க எம்ஆர்பி வைக்கிறீங்க அப்படின்னா, இப்போ ஒண்ணும் இல்லைங்க, தியேட்டருக்குள்ள போய் நான் ஒரு வாட்டர் பாட்டில் வாங்குறேன், அதே 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வெளில வாங்கினா 20 ரூபாய், அங்க 30 ரூபாய்க்கு விற்கிறான். அப்ப அந்த 10 ரூபாய் எப்படி? அப்போ இது ஏன்னு தேட வச்சார். அவன் இஷ்டத்துக்கு அவனால ஒரு விலையை வைக்க முடியும், எப்படி விலையை வைக்க முடியும்? இங்க ஒரு பொருளுக்கு எம்ஆர்பின்னு சொல்லி இருக்குது, மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ். இதை தாண்டி 1 ரூபாய் யாரு கூட வைத்தாலும் நீங்க கேஸ் போடலாம். கன்சியூமர் நீங்க வழக்கு போடலாம். முடிச்சுக்கிறேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்போ இதை தேட வச்சாரு. அப்போ இங்கதான் ஊழலின் பிறப்பிடம் எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னு சொல்லும் பொழுது, அப்போ இந்த இடத்துல நான் விஜய் மாநாடா நான் பொருத்தி பார்க்கிறேன். அப்ப விஜய் மாநாடுக்கு வந்தாங்க, பரவசமா வந்தாங்க, ரசிகர்கள் விசில் அடிச்சாங்க. இதெல்லாம் எனக்கு வந்து அதெல்லாம் நாம எதிர்பார்த்ததான். அதுல நான் தவறே சொல்ல மாட்டேன். என் தம்பி தங்கைகளை நான் என்னைக்குமே தவறு சொல்ல மாட்டேன். ஏன்னா நம்மளும் அதே தவற பண்ணியிருக்கிறோங்கிறாங்க. அப்போ ஆனா அரசியல்னு வரும்பொழுது இன்னைக்கு விஜய் வந்து இந்த இதுல பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி தான், ஒரு பக்கம் எம்ஜிஆர், ஒரு பக்கம் அண்ணா,
வரலாறு திரும்புகிறது. அவர் எம்ஜிஆர் பாட்டெல்லாம் பாடினாரு. என் காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன் அப்படின்ட்டு ஒரு கூட்டத்தை பத்தி சொன்னது. அது 2வது விஷயம் அப்படின்னு பாட்டெல்லாம் பாடினாரு. இப்போ இந்த பாட்டு மூலமா அவர் என்ன சொல்றாரு, நான் வந்து ஒரு அரசியலுக்கு வரப்போறேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் இது பண்றான்னு சொல்லும் பொழுது இங்கதான் இந்த 2 பொதுக்கூட்டத்தையும் நம்ம கம்பேர் பண்ணணுங்கிற. அப்போ சீமான் அவர்கள், ஏன்னா இதற்கு முன்னாடி இந்த திராவிட கூட்டங்கள் நடத்தக்கூடிய பொதுக்கூட்டங்கள்ல இதேதான். புரியுதா உங்களுக்கு? அங்க வந்து ஒழுக்கம் இருக்காது, கட்டிங்க போட்டு அலைவான். எங்க அப்பா காலத்துல கள்ளச்சாராயத்தை குடிச்சு அலைகிறாங்க, எங்கேயாவது இது பண்ணி பட்டச்சாராயத்தை கொண்டு வந்து அடிப்பாங்க அந்த காலத்துல. 1960, 70கள் அதானே இருக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் அப்போ அதுல இருந்து மாத்தி ஒருத்தர் வந்து இந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்துறாரு. உன் கூட வர்ற தம்பி, உன் கூட்டத்துல வர்ற பெண்களுக்கு நீதாண்டா பாதுகாப்பு அப்படிங்கிற. அது ஒரு சாதாரண உளவியல் மாற்றம் கிடையாது. சரியா? உன் மனைவியை தவிர நீ வேற யாரா இருந்தா சகோதரியா பார்க்கணும் அப்படிங்கிற. உன் காதலை நீ உன்னோட காதலை உன் குடும்பத்துக்கு மட்டும்தான் கொடுக்கணுங்கிற. இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. என்ன திராவிடம் என்ன சொல்லுது, நீ எவன் கூடனாலும் போ, எவன் கூடனாலும் போங்குது. ஆனா இங்க அப்படி கிடையாது. புரியுதுங்களா? அப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அண்ணன் சீமான் என்ன தேடி தேடி படிக்க வைக்கிறான்னு சொல்லும் பொழுது இன்னைக்கு இந்த கூட்டத்துல ரொம்ப யதார்த்தமா முதல்ல வந்து எனக்கு ஏன் இதை கூட்டமா நான் பார்க்கல, இதை வந்து ஒரு அரசியல் மாநாடா பார்க்கலன்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. முதல்ல ஒருத்தர் வர்றாரு, அவரே சொல்றாரு, நான் வந்து ஒரு நான் வந்து ஒரு இன்னைக்கு வந்து என்ன வந்து சிலர்லாம் என்ன ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் அரசியலுக்கு நான் வரல, நான் களத்துல நிற்கும் பொழுதே வர்றேன், என்னுடைய படங்கள் 1000 கோடிக்கு மேல வருமானம் வருது, அதெல்லாம் விட்டுட்டு நான் வர்றேன், லைவா இருக்கும் பொழுதே வர்றேங்கிறாரு. அப்ப என்ன அர்த்தம் அவர் சொல்ல? அப்ப என்னுடைய பார்வையில் அவர் என்ன கன்வே பண்றாரு நான் யோசிக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவு சம்பாதிக்கக்கூடிய திறன் இருக்கிற எனக்கு நான் இந்த மக்களுக்காக தான் வர்றேன் அப்படிங்கறத அந்த மக்கள் புரிய வைக்கணுங்கிறதுக்காக இந்த மாநாடு அப்படிங்கறத அவர் சொல்றாருன்னு சொல்லும்போது நான் யதார்த்தமா ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்க ரசிகர்கள் சரிங்களா, உங்க ரசிகர்கள் அங்க வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு உங்களோட சாப்பாடு ஒருவேளை சாப்பாடு போட முடியாதுன்னு கேட்குறேன். சாப்பாடுக்கு அவங்க எதுவுமே பண்ணல. காசு என்னப்பா? இப்போ பிச்சைக்கார கட்சின்னு நாம் தமிழர் கட்சி எல்லாரும் உலகம் ஃபுல்லா சொல்றாங்கப்பா. சரியா? ஆனா அதனாலதான் அந்த கட்சியில சோறு போடும்போது கூட அது விமர்சனமா மாறுது. நாம் தமிழர் கட்சியில சோறு போட்டாங்கன்னா அந்த சோறு போடுறதுக்கு அவனுக்கு எங்க காசு இருந்துச்சு, எவன்ட்ட ஆட்டையை போட்டான்னு கேக்குறான். சரிதான், புரியுதா? அப்போ இந்த கட்சி காசுள்ள கட்சி தானே. இன்னைக்கு விஜய்க்கு பல பேர் என்ன டிஃபென்ஸ் பண்ண, எல்லாரும் நீங்க நிறைய பேர்ட்ட பேசிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் விஜய் வந்து என்ன சொல்றாங்க, அவர் 200 கோடி சம்பளத்தை விட்டுட்டு வர்றாருங்க அப்படின்னா. அப்ப 200 கோடி சம்பளத்தை விட்டுட்டு வரக்கூடிய ஒருத்தர் ஒரு 5 கோடி ரூபாய் செலவு பண்ணி சோறு போட முடியாத? ஒருவேளை சோறு இந்த ரசிகர்களுக்கு நான் 5 கோடி செலவாகுமா இல்ல வச்சுக்கிறோமே, 5 கோடி இருக்கட்டுமே, 200 கோடி சம்பாதிக்கிற ஒரு படத்துக்கு 200 கோடி எல்லாம் அடிச்சு ஒரு பெரிய விருந்தா சொல்றீங்க. ரைட், ஓகே. அதுக்கு கூட 5 கோடி நீங்க தயிர் சாதமே போடுங்க சாமி. நான் என்ன சொல்ல வரேன், நீங்க தயிர் சாதமே போடுங்க. ஆனா நான் என்ன சொல்ல வரேன், 200 கோடி சம்பாதிக்கிறேன்னு பெருமை பேசுறீங்க நீங்களே. நான் சொல்றது விஜய பெருமை பேசுறாரு, நடிகர் விஜய மேடையில பெருமை பேசுறாரு. அப்போ அங்க வெயில்ல கஷ்டப்பட்டு நிக்கிறான் 2 நாளா, பாவம். அதுலலாம் ஒருத்தர் வந்து மயங்கி செத்தே போயிட்டாருன்னு கேள்விப்பட்டேன். அப்போ இந்த இடத்துல எல்லாம் இப்ப இங்கேயே உங்களால கண்ட்ரோல் பண்ணக்கூடிய உங்க பேச்சை கேட்டா அவன் உட்காரணும். இன்னைக்கு சீமான் அவர் வந்து கட்சிக்குள்ள 1000 மட்டும் தான் எங்க அண்ணன் சீமான் சொன்னா உட்காருவான், இல்ல ரவுண்டு போனா போவான். அதுதானே தலைமையா இருக்க முடியும், அதுதானே தலைமையா இருக்க முடியும். இன்னொன்னு, அண்ணன் சீமான் வந்து அவர் கொள்கையை வந்து நான் 2 லைன்ல முடிச்சிட்டேங்க. இந்த தமிழ் தேசிய அரசியல் களத்தில் என் தாயாக இருந்தாலும் சரி, குறுக்க வந்தா தூக்கி போட்டு போய்கிட்டே இருப்பாங்க. புரியுதா? சரி, இது எப்படி, எதுக்காக இந்த வார்த்தைகள் ஏன் இதை சொல்ல வரேன்னா, இப்ப இங்கதான் எல்லாரும் கேட்கறதா விஜய் அவரை பார்த்து கொள்கை என்னன்னு கேட்கிறோம். அவரு நீங்க சொன்ன மாதிரி கரெக்டா ஒரு 32 நிமிஷம் பேசிட்டு போயிருக்காரு. அதுல நாமளும் கொள்கையை தேடிக்கிட்டே இருக்கிறோம். சரி, ஆனா கொள்கை மட்டும் கிடைக்க மாட்டேங்குது. புரியுதா உங்களுக்கு? அப்போ ஏன் இந்த கொள்கை முக்கியம் அப்படிங்கறத நம்ம புரிய வரோம்னா, வாழ்க்கையில இப்ப நான் யதார்த்தமா வசந்த் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு தத்துவம் இல்லாம நீங்க இயங்குவீங்களா? நிச்சயமா அது இயங்க முடியாது. சரி, உங்களோட வாழ்க்கை தத்துவம் என்ன? உங்களுக்கு ஒரு பிலாசபி, ஒரு ஐடியாலஜி இருக்குல்ல, அது என்ன? அது பிலாசபி அப்படின்ட்டு வரும்போது என்னன்னா, சின்ன வயசுல அப்படின்றது என்னுடைய தத்துவம் அப்படின்ற ஒரு விதமா இருந்திருக்கு. ஆனா இன்னைக்குள்ள சூழ்நிலையில என்னுடைய தத்துவம் அப்படின்றது எடுத்து வரும்போது நம்மளுடைய எனக்கு என்னன்னா, எனக்காக வாழ்றது கிடையாதுங்க. நான் வந்து ஒரு அறக்கட்டளை அப்படின்ற ஒரு விஷயம். அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஓகே, லெட் மீ கட் இட் ஷார்ட். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, என்னால முடிஞ்ச ஒரு 4 பேருக்கு நல்லது செய்யணும். அதுதான் என்னுடைய, இதுதான் உங்களுடைய ஐடியாலஜி. சரிதானா? இப்போ அந்த இடத்துல தான் கேட்கிறேன், அப்போ ஒரு சாதாரண மனுஷனுக்கே இன்னைக்கு ஒரு ஐடியாலஜில தான் நம்ம இயங்குறோம், ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் இயங்குறோம்னு சொல்லும் பொழுது, இவ்வளவு பெரிய அரசியல் கட்சிக்கு தத்துவங்கிறது முக்கியம் இல்லையான்னு கேட்கிறேன்.
முக்கியம் தானே இல்லையா? இப்ப புரியுதா? ஏன்னா, தத்துவம் இல்லாத தலைவர்கள் வந்து ஒரு ரசிகர் கூட்டத்தை தான் இல்ல உருவாக்க புரியுதுங்களா? முடியும் அதுதான் சொல்றாரு. அப்படின்ட்டு. அப்ப தத்துவம்ங்கிறது எவ்வளவு முக்கியங்கிறதுக்காக நான் உங்கள்ட்ட கேள்வி வச்சேன். ஒவ்வொரு தனி மனிதனும் ஏதோ ஒரு தத்துவத்துல ஒருத்தனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பணம் தான் அவனுக்கு தத்துவமாவே இருக்கும். தத்துவமாவே இருக்கும். ஒருத்தனுக்கு பெண்கள் தான் தத்துவமாவே இருக்கும். ஒருத்தருக்கு நீங்க சொன்ன மாதிரி 4 பேருக்கு உதவி பண்ற தத்துவமா இருக்கும். ஒருத்தருக்கு மனுஷங்க கண்டாலே பிடிக்காது. அது அவனுடைய தத்துவமா இருக்கும். சரி, சரி, சரி. சரி, இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஒருத்தங்களுக்கு வந்து உளவியல் ரீதியா ஒவ்வொருத்தருக்கு இருக்கக்கூடிய exactly. குணங்களை வச்சுக்கணும். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, அப்ப தத்துவம் இல்லாமல் இங்க எதுவுமே இயங்காது. ம். புரியுதுங்களா? அந்த ஐடியாலஜி டிஃபர்ஸ் டு இண்டிவிஜுவல். ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமாக இந்த உலகத்தை அவன் பார்ப்பான். சரிங்களா? அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, இரஸ்பெக்ட் ஆஃப் எனி ஜெண்டர். சரிங்களா? அப்ப அந்த இடத்துல ஒரு தனி மனிதனே தத்துவத்தின் கீழ் தான் இயங்குறான்னு சொல்லும் பொழுது, இவ்வளவு பெரிய அரசியல் கட்சின்னு சொல்லும்போது தத்துவம் இல்லாம இயங்குறது எப்படி? அது பெரிய ஆபத்தானே. அதுக்கு நீங்களே பதில் சொல்லிட்டீங்க. தத்துவம் இல்லாம தற்குறித்தனத்தை தான் உருவாக்குவாங்க. ஒருவேளை அதுவே அவங்களோட தத்துவமா இருந்தா ஆ அவங்களுடைய எக்ஸாக்ட்லி. வியாபாரத்துக்காக அதான் நீங்களே சொல்லுங்க. சரியான பாயிண்ட் கொடுத்தீங்க. அப்ப இங்கதான் நாம என்ன புரியுறோம்? இங்க முழுக்க அவர் சொன்ன கதைகளாக இருக்கட்டும். சிங்கம்னு ஒரு கதையை சொன்னாரு. பாத்தீங்கன்னா யூடியூப்ல நீங்க அவ்வளவு பேரும் போட்டு ட்ரால் பண்ணிட்டு இருக்காங்க. டேய் புலிதான்டா அப்படிங்கிறான். புலிக்கு முன்னாடி சிங்கம் ஒண்ணு ஒண்ணு இல்ல. இல்ல. அது உண்மைதான். அங்கேயே விஜய வந்து அப்ப இன்னைக்கு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல எங்க அண்ணன் சீமான் சொன்ன அரசியல் தான். அது உண்மைதான். அது ஒரு இல்ல உங்களுக்கு நான் சொல்றது ஆமா, புரியுதா? புரியுது. இன்னைக்கு எங்க அண்ணன் சீமான் சொன்ன அரசியலை சிங்க கதையில முதற்கொண்டு எங்க அண்ணன் புலிதான்டா பெருசுன்ட்டான். நான் சொல்றது உங்களுக்கு புரியுது. புலிதான்டா பெருசு. எது அறிவியல் பூர்வமா? நான் சொல்றதை கேட்டுவாங்க. அப்ப நீங்க சினிமா அப்படின்ட்டு வரும்போது இந்த சினிமாவே ஒரு மாய தோற்றத்தை தான் உருவாக்கி வச்சிருக்காரு. அதாவது ஆமா. சிங்களா தான் வரும். சிங்கம் அடிச்சா 1.5 டன் வெயிட்ரா. ஆமா, ஆனா இது கடைசியில எல்லாமே. சிங்க கூட்டமா தான் வரும். உண்மைதான். சிங்கம் தனியா வந்துருச்சு அப்படின்னா அந்த- சிதைச்சிரும். சரிங்களா? அப்போ என்ன சொல்ல வரேன்னா, அப்போ இதெல்லாம் நம்ம புரிய வரும்பொழுது இன்னைக்கு அதையுமே ஒரு பல யூடியூப் சேனல்ல வந்து எப்பா நீ ஒரு சிங்க கதை சொன்ன, ஆனா அது உண்மையிலே அது சிங்கத்துக்கு பொருந்தாது, அது புலிக்குத்தான் பொருந்தும். அந்த புலி யாருன்னா எங்க அண்ணன் சீமான் அப்படின்ட்டான். இதை நான் சொல்றது நாம் தமிழர் கட்சி உறவுகள் போட்ட யூடியூப் சேனல்ல, மற்ற பொதுவா யூடியூப் சேனல் நான் சொல்றேன். சரி. அவங்களே இன்னைக்கு சயின்டிபிக்கலா எடுத்து போட்டாங்க. அப்போ இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல இன்னைக்கு அண்ணன் சீமான் பேசக்கூடிய அரசியலை தேடுகிறார்கள், ஆய்வு செய்யறாங்க. ம். இந்த ஆள் வந்து நேத்து ஒரு மாதிரி பேசுறான், இன்னைக்கு ஒரு மாதிரி பேசுறான்னு தானே பல பேர் சொல்றாங்க. மாத்தி மாத்தி பேசுறான்னு சொல்றாங்கல்ல. ஆனா உண்மை அது இல்ல. இப்ப இதற்கு இதே விஜயவே நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டா கொடுக்குறேன். நல்லா கேட்டுக்கோங்க. உங்களுக்கே தெரியும். என் தம்பிக்காக நான் என்னனாலும் பேக்கப் பண்ணுவேன் என் தம்பி அப்படின்லாம் சொன்னாரு. கரெக்டா? உண்மை தானே? ஆமா உண்மைதான். இப்ப அதுதான் நீங்க முடிச்சுக்கிறேன். சொல்லுங்க. சொன்னாரு. ஆனா இன்னைக்கு அதே தம்பியை தான் போட்டு போலன்னு பொழக்கிறாரு. அதுதான் கேள்வியா வச்சேன். இப்போ நான் என்ன சொல்ல வரேன், உங்க வீட்டுல உங்க 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 கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? எனக்கு தங்கைகள் தான். 3 சரி, தங்கைகள். 3. இப்ப நீங்க மொத்தம் 4 பேரு. ம். நீங்க சொல்லுங்க, உங்க தங்கைகள்லாம் உங்க பேச்சை கேட்டு தான் நடக்கிறாங்களா? இல்ல இப்ப எல்லாருமே திருமணம் ஆகி போயிட்டாங்க. இருக்கு. எதாவது உண்மைதான். இல்ல என்னதான் நம்ம உண்மைதான். அதாவது அவங்க அவங்களுக்கான தனியா ஒரு எல்லாமே எண்ணங்கள் இருக்கும் இல்லையா? சரிதானே? அப்போ உங்க பேச்ச உங்க வீட்டுல உங்க தம்பி கேக்குறது இல்ல. சரி, உங்க கூட பிறந்தவங்களே கேக்குறது இல்ல. அது பொதுவான விஷயம். அப்ப இதை என்ன சொல்ல வரேன்னா, என்னதான் என்னுடைய மகனாக இருந்தாலும் சரி, என்னதான் என்னுடைய மனைவியாக இருந்தாலும் சரி, இல்ல என்னதான் என்னுடைய காதலியாக இருந்தாலும் சரி, இல்ல என்னதான் என்னுடைய தாயாக இருந்தாலும், தந்தையாக இருந்தாலும், சித்தப்பா இருந்தாலும், யாரா இருந்தாலும் சரி, முதலில் அவர்கள் இன்னொரு உயிர், அவர்கள் இன்னொரு மனிதர். அப்போ அவங்களும் இந்த உலகத்துல அவங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். அந்த அனுபவத்தின் பார்வையில இருந்து அவங்க ஒரு ஒப்பீனியன்ஸ் ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்ப அதைத்தான் இங்க அரசியல்னு வரும் பொழுது மட்டும் நாம அதை பிரிச்சு பாக்குறோங்க. எப்படி ஒரு குடும்பத்துக்குள்ள வெட்டிக்கு குத்திக்கொண்டு சொத்துக்கு சண்டை நடக்குதுல்ல, அதே அண்ணன் தம்பி தானே ஒரு காலத்துல தம்பிக்காக அண்ணன் போய் அடிச்சிருப்பான் ஒரு இடத்துல, தங்கச்சிக்காக போய் கேள்வி கேட்டிருப்பான், வெட்டியிருப்பான். கண்டிப்பா. கரெக்ட் நடக்கும். ஆனா அதே இது தன் வீட்டுக்குள்ள வரக்கூடிய பிரச்சனைன்னு சொல்லும்போது அன்னைக்கு மட்டும் அந்த பாசம் எங்க போச்சு? விட்டு கொடுக்க மனசு இல்லைல்ல. அது இயல்பாவே வராது இல்லையா? என்ன இருந்தாலும். இப்போ இதைத்தான் அரசியல பொறுத்துங்க. அப்ப எங்க அண்ணன் என்ன சொல்றாரு, எனக்கு இன்னைக்கும் தம்பி தான், ஆனா என் தம்பி இன்னொரு பாதையை தேர்ந்தெடுத்துட்டாரு. அவர் தேர்ந்தெடுத்த பாதை திராவிடம். சரி. அந்த திராவிடம் இந்த தமிழுக்கு தீது. அந்த திராவிடம் இன்னைக்கு என்ன செஞ்சு வச்சிருக்குன்னு சொல்லும்போது சாதியை வளர்த்திருக்குது, சரியா குடிக்க வச்சிருக்குது, என் தமிழர்களோட தன்னுடைய வரலாற்றை மறந்து தற்கூரிகளாக பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்குது. என்னுடைய நான் யாருன்னு கேட்கிற அளவுக்கு என்ன கொண்டு வந்து வச்சிருக்குது. நான் யாரு அப்படின்னு சொல்லி கேட்க, நான் தமிழ் இல்ல, நான் தமிழன்னு சொன்னா சிரிக்கிறான். யாரு? என் சித்தப்பா பெரியப்பா தான் நான் தமிழன்னு சொல்லிட்டாலே திராவிடன் சொல்லி சண்டைக்கு வர்றாங்க. அந்த அளவுக்கு மாத்தி வச்சிருக்காங்க. அப்போ எவ்வளவு வரலாறுகளை நாம இழந்திருக்கிறோம். அப்போ என்னுடைய மொழி, என்னுடைய இனம், என்னுடைய கலாச்சாரம், என்னுடைய பண்பாடு எல்லாமே இன்னைக்கு தனியார் மயமாகி நிக்குது. என்னோட இயற்கை என் கண் முன்னாடி பறிபோயிட்டு இருக்குது. அப்ப இதையெல்லாம் ஒருத்தர் நம்மளை யோசிக்க வைக்கிறான்னு சொல்லும் பொழுது, இங்க வந்து இன்னொருத்தர் வந்துட்டு ஒரு தற்குறித்தனமான கூட்டத்தை உருவாக்குவாரோ அப்படின்ட்டு எனக்கு ஒரு கேள்வி வருது. அதற்கு ஆதாரம் தான் நான் முதல்ல சொன்னேன். சோறே உன்னால கொடுக்க முடியும்.
ஆனா நீ கேட்டா என்ன சொல்ற, மேடையில வந்துகிட்டு நான் 200 கோடி சம்பாதிக்கிறேன் ஒரு படத்துக்கு அப்படிங்கிற, மாலை தட்டுறேன், சரிதானா? அப்போ என்னன்னா கொடுக்கறதுக்கு உனக்கு மனசு இல்லைங்கிறது தெரியும். சரி, அவங்களுடைய அந்த மாநாட்டிலயுமே வந்து நீங்க சொல்லக்கூடிய அந்த குடியினால வந்து இது வரைக்கும் திராவிடம் நம்மள வந்து அடிமைப்படுத்தி ஆமா, அங்கேயும் தான் கட்டிக்க போட்டாங்க ஓரமா. அங்கேயுமே வந்து மது இப்போ பாட்டில்கள் எல்லாமே நீங்க, கிடக்குது. நான் அதான் கேக்குறேன், சீமான் அண்ணன்ங்கிற தனிநபர் மீது 1008 விமர்சனங்களை வைக்கிறாங்கல்ல, ஆனா சீமான் என்ற அரசியல்வாதி மீது உங்களால என்ன விமர்சனம் வைக்க முடியும் நான் கேக்குறேன். எங்க தன்னுடைய கூட்டத்தை சீமான் அவர்கள் பலிகடாக்கி இருக்கிறாரு. சரி, இப்போ தனி மனிதனோட அரசியல் எடுத்து பேசினா, விஜய் அவருடைய அரசியல் எடுத்து விஜய் தனி மனிதனோட வாழ்க்கையை எடுத்து நம்ம வெளியில போட்டு அடிச்சாலும் அங்கேயும் எங்க அண்ணன் சீமான் மிக ஒழுக்கமானவர், என்னால ஆதரவு கொடுக்க முடியும். நான் பந்தயம் கட்டுறேன், அதிகபட்ச விஜயலட்சுமி மேட்டர் சொல்லுவீங்க, ஆனா அது எங்களுக்கு பேசி பேசி டயர்ட் ஆகி போச்சு. பட் அந்த இடத்தில் இல்ல இப்போ வரைக்கும் அந்த ஒரு விஷயத்தை தாண்டி யாராலுமே எதுவுமே அப்போ முடியல. அதுலயுமே எங்க அண்ணன் சீமானுக்கு ஆதாரத்தோட எங்க அண்ணன் வந்து உண்மையிலே என் தலைவர் மேதகவை பிரபாகரன் சும்மாலாம் தேர்ந்தெடுக்கல, அவர் சும்மா தேர்ந்தெடுக்கல அப்படிங்கறதுக்கு ஆதாரத்தை கொடுக்க முடியும். எங்க அண்ணன் சீமான் தனி மனித ஒழுக்கத்திலும் இன்னைக்கு பல பேர் அதான் சொல்லலாம், அதுக்கும் என்னால் ஆதாரம் கொடுக்க முடியும். நான் எவ்வளோ பேர்கிட்ட நம்ம வாங்க விவாதிக்கலாம் சொல்லியிருக்கேன், இன்னைக்கு வரைக்கும் ஒரு பையன் எனக்கு வரமாட்டேங்கிறாங்க சண்டை போடுறதுக்கு. நானும் எங்க அண்ணனை மாதிரி வாடா வாடான்னு கூப்பிடுறேன், வரமாட்டேங்க. அது தூரத்துல இருந்து சண்டை போட நல்லா இருக்குங்க, பக்கத்துல வந்து உட்கார்ந்தா சரி. அப்போ இங்க ஒரு கூட்டத்தை இவர் வந்து இந்த பரவச நிலையில, நான் முதல்ல சொன்னல ஏன் ஜபத்தை சொன்னு புரியுதா உங்களுக்கு? புரியுது. இப்போ அதே மனநிலை இங்க உருவாக்கி இதன் மூலமாக இவங்க வந்து, ஏன்னா இவர் சொன்ன மாதிரி உண்மையிலேயே அவருக்கு அறிமுகம் தேவையில்லை, எல்லார் வீட்டுக்குள்ள இருக்கிற அவர் டான்ஸ் ஆடி நானும் அதான் சொல்றேன், டான்ஸ் ஆடி பெண்கள் எல்லாம் கவர்ந்துருக்காரு, துணியும் மாட்டு கற்றுக்கிட்டே இன்னைக்கு அங்கெல்லாம் சொன்னாங்களா, ஒரு சில நம்ம சகோதரி ஒருத்தவங்க சொன்னாங்களா, ஐ லவ் யூ விஜய் அப்படின்னு தான் சொன்னாங்க. புரியுதா உங்களுக்கு? என்னோட கணவரை விட எனக்கு என்னோட விஜய் தான் எனக்கு பிடிக்கும். அப்போ அவர் மேல உள்ள ஒரு பிரியம், அதை ஏத்துக்கிறேன். அப்போ நாம என்ன சொல்ல வரோம், அப்போ ஆனா இங்க அரசியல்னு வரும் பொழுதுதான் இந்த இடத்துல, அப்போ என்னுடைய முந்தைய தலைமுறை இன்னைக்கும் திமுகன்னு சொல்லுது இல்ல. ஆமா, அதான் நாம பப்ளிக் போயிட்டு இருக்கிறோம், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நம்ம சேனல்ல நம்ம திமுகவுக்கு அவங்க எந்த அளவுக்கு முட்டு கொடுக்குறாங்க, ஒரு ஓட்டை மாத்தி போடுங்கன்னு சொல்லும் பொழுதுதான் அவங்களோட அரசியல் எல்லாம் வெளியில வருது. நம்மளுக்கு தான் தொண்டை நீ வத்தி போகுது. புரியுது, நம்ம அவ்வளவு விளக்கங்கள் நம்ம பேசியுமே தம்பி நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா, நான் சாவர வரைக்கும் மாற முடியாது ஒருத்தர் பாத்தீங்களா. அப்போ இந்த மாதிரி நம்ம எவ்வளவு, அதாவது எல்லாத்தையும் ஏத்துக்கிறாங்க. இப்ப அதே மனநிலை தான் இங்க நான் பொருத்தி பாக்குறாங்க. என்ன சிக்கல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஜய் அப்படிங்கிற அந்த ஒற்றை மனுஷனை ஒரு பிராண்டா நீ மாத்தணும் முயற்சி பண்ற, சரியா? நீ வந்து எங்க அண்ணனுக்கு எதிராக வந்து நிக்கணும் முயற்சி பண்ற, நீ மறைமுகமா நீ இந்த தமிழ் தேசிய அரசியல தான் நீ வாடுற, சரியா? வெளிப்படையா வரணும்னா அடுத்து நம்ம அதான் சொல்லலாம், இட்ஸ் அன் ஓப்பன் வார், சரியா? இங்க தமிழ் தேசியத்திற்கும் இந்த திராவிடத்திற்குமான ஒரு மிகப்பெரிய சண்டை. அதுல கடைசி முகமாக விஜய் அப்படிங்கிற ஒரு நடிகரை கொண்டு வந்து நீங்க நிப்பாட்டீங்க, பார்க்கலாம், சரிதானா? எவ்வளவோ போர் புரிஞ்ச ஒரு இனம், சரியா? இன்னைக்கு அந்த இனம் மிக தெளிவாக ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருக்குது. அதுல நீங்க வந்து ஒரு பரவசத்திலேயே வச்சுக்கிட்டு ஒரு கூட்டத்தை வச்சு ஓட்டு வாங்கிடலாம்னு நினைக்கிறீங்க, சரிதானா? அங்கதான் நான் என் தம்பி தங்கைகளுக்கு நான் சொல்றேன், நீங்க கொஞ்சம் யோசிங்க அப்படிங்கிறேன். ஏன்னா உங்களுக்கும் ஒரு அறிவு இருக்குது, சரியா? இன்னைக்கு சீமான் ஒழிய நீங்க கூட்டத்துல பேசுனீங்க. ஆனா அரசியல்னு வரும் பொழுது இன்னைக்கு உங்க தலைவர், நீங்க ஒருத்தனை தலைவன்கிறீங்க, சரியா? ஆனா எங்க அண்ணன் சீமான் வந்து என்ன சொல்றாரு, நான் அண்ணன் உன் குடும்பத்துல ஒருத்தங்கிறேன், உன் வழியை உணர்ந்தவங்கிற. அப்போ இங்கதான் நீங்க அந்த வெறுப்பை தூக்கி தூர போட்டுட்டு, ஒரு மனுஷன் 15 வருஷமா கத்துறானே, என்னதான் கத்துறான், அப்ப அவன் சொல்றதுல மூலம் எங்க பொய் இருக்கு தேடுங்கிற. சரி, நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர் சொல்றதுல எங்க பொய் இருக்குது. இன்னைக்கு ஸ்கூல் ஃபீஸ் ஏறுது, ஸ்கூல் தனியார் மயமாச்சு, 205 அரசு பள்ளிகளுக்கு மேல மூடிட்டாங்க. தண்ணி, அண்ணன் சீமான் சொன்னது போல இன்னைக்கு வியாபார பொருளா மாறி நிக்குது. சரி, நீங்க வெறும் தண்ணியை மட்டும் தான் வாங்கி கொடுக்குறீங்களா? இல்ல, நீங்க அதுக்கப்புறம் அந்த தூக்கி போற பிளாஸ்டிக்ஸ், இன்னைக்கு டன் கணக்குல தமிழ்நாட்டுல வந்து பிளாஸ்டிக் சேர்ந்துகிட்டு இருக்கு. ஆமா, அப்ப அது இயற்கைக்கு என்ன பாதிப்பு கொண்டு வருது? இன்னைக்கு மரங்களோட பேசணும்னு சொல்லி அண்ணன் சீமான் வந்து முத்தம் கொடுத்தலாம் வீடியோ போடுறாங்கல்ல, இதை வந்து பல நகைச்சுவை பேசுறாங்கல்ல. இல்ல இப்போ வரைக்கும் எல்லாமே ட்ரோல் பண்றாங்க. இப்ப எப்படி கேக்குறாங்க, இப்ப எங்கிட்டயுமே கேட்கக்கூடிய கேள்வி, நாங்க வந்து நான் இவங்களே வச்சு கேக்குறேன், நாங்க வந்து மக்களுக்கு தான் வந்து நாங்க வந்து மாநாடு நடத்துறோம், என்னடா வந்து மாட்டுக்கு நடத்துறீங்க, மரத்துக்கு நடத்துறீங்க, கல்லுக்கு நடத்துறீங்க, தண்ணிக்கு நடத்துறீங்க, என்னைக்கு மனுஷனுக்கு போட போறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விகளாவே. கேள்விக்கு பதில கொடுத்துருவோம். முதல்ல அந்த அண்ணன் வந்து இந்த மரம் கூட பேசுற மாதிரிலாம் வீடியோ பார்த்து ட்ரால் பண்றாங்கல்ல. ஆமா, இதுக்கு என்னுடைய வலையொலியில நான் அறிவியல் பூர்வமாகவே எடுத்து போட்டுக்கிறேன். அறிவியல் பூர்வமாக நான் திரும்ப சொல்றேன், இன்னைக்கு மீண்டும் ஒரு முறை நான் அந்த வலையொலி மூலமாக பதிவு பண்றேன் உங்க சேனல்ல. அண்ணன் சீமான் எங்கேயுமே போய் சொன்னது, மரங்கள் கிட்ட பேசுனா வந்து அது நமக்கு திருப்பி இருக்கு. நான் திரும்பவும் சொல்றேன், நான் அறிவியல் பூர்வமாக என்னுடைய வலையொலியில் நான் எடுத்து போட்டுக்கிறேன், சரிங்களா? அறிவியல் பூர்வமாக உண்மையிலே இட்ஸ் a proven experiment. உங்கள் வார்த்தைகளுக்கு ஒரு வலிமை இருக்கு,
இது இட்ஸ் அ ப்ரூவன் சயின்ஸ். ம். சரிங்களா? அடுத்தது நீங்க இன்னொன்னு சொன்னீங்கல்ல, என்னது மனுஷங்களுக்கு எங்கப்பா மாநாடு நடக்குது. ம். நெசவாளர்களுக்கு வந்து நின்னது யாரு? அவரு அப்ப அண்ணன் அவங்க சீமான் தான் மனுஷன் வந்து அல்ல, நின்னாங்க. அவங்க மனுஷங்க இல்லையா? சாதிய தீண்டாமைக்கு வந்து தினம் குரல் கொடுக்குறாரு, அப்ப மனுஷங்க இல்லையா? இல்ல அவங்க மனுஷங்களா இல்லையான்னு கேக்குறேன். சாதிய தீண்டாமை இப்ப கவின் கொலை வழக்கு, இறந்தது ஒரு மனுஷன் தானே. அறிவியல் பூர்வமா பார்த்தா அவங்க அதுக்கு கண்டனம் கொடுத்தது யாரு? அண்ணன் கண்டனம் குடுத்தாங்க. இல்ல நம்ம நில்லுங்க, இங்க இன்னும் இருக்கிறவங்களும் நின்னாங்க. அடுத்தது இந்த செவிலி இந்த இவங்களுக்கு வந்து அண்ணன் போராடினாரு, துப்புரவு துப்புரவு பணியாளர்களுக்காக. தொழிலாளர்களுக்கு ஆமா. 3 நாளா வந்து போராடுறாரு. அப்ப அவங்க மனுஷங்க இல்லையா? இல்ல எனக்கு புரியல, அவங்க எல்லாம் ஜந்துக்களான்னு கேக்குறேன். இல்ல அப்ப இவங்க வந்து தனி மாநாடா போட சொல்றாங்க. இல்ல என்ன அப்ப தனி, இது அதான் எதுக்கு தனி நெசவாளர்களுக்கு தனி, மாநாடு? ஏங்க நெசவாளர்களுக்கு தனி மாநாடு தாங்க போட்டாரு. திருச்செந்தூர் கோயிலுக்கு மாநாடு போட்டாங்க, யாருங்க வந்து வழிபடுறா? மனுஷங்க தானே. ஆமா. எனக்கு புரியல அப்போ. சரியா? மதுக்கு எதிராக போராட்டம் எத்தனை போராட்டம் எடுத்திருக்காரு, டாஸ்மாக மூடணும்னு சொல்லி. அப்ப அது மனுஷங்களுக்கு இல்லையா? அது வந்து கோட்டரையும் கோழி பிரியாணியும் ஆடு மாடும் கோழி மாடு தின்னுட்டு இருக்குது. கட்டிங்க போட்டு நடுவுல ஒரு இன்னைக்கு வாழ்க்கை, இன்னைக்கு தமிழ்நாட்டுல 1.5 கோடி பேர் குடிக்க அடிமையா இருக்கிறாங்க. அப்ப என்ன நடக்கும்? 1.5 கோடி பேர் குடிக்க அடிமையா இருக்கிறான்னா என்ன நடக்கும்? வடக்கன்ஸ்ங்கிற ஒரு, சரி அவ்வளவுலாம் வேணாம். இன்னைக்கு வடக்கன்ஸ் இவ்வளவு பேர் வந்துட்டான்னு சொல்லி நம்ம பாக்குறோம்ல. பாரத் ஆமா. மாதா கி ஜெயின் ஜெயின் சொல்லிட்டான். சொல்றாங்க. சரி, ஆமா. சொல்லிட்டான். ம். சொல்லிட்டான். சொல்லிட்டான். ஆமா. இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து பாரத் மாதா கி ஜெயின் சொல்லி ஒரு சொல்லிட்டான். கூட்டம் வந்து பரேடு நடத்துது. சரியா? உன் வேலை அவன்கிட்ட பறி போகுது. சரி. அப்போ இந்த வடக்கன்ஸுங்கிறதுக்கு இதற்கு எதிராக இதே தமிழர்களே நம்மளுடைய நிலம் பறி போதுடா, நம்மளுடைய வேலை வாய்ப்பு பறி போதுடா, நாளைக்கு இங்கே உனக்கு வந்து அடிமையா போறடா அப்படின்ட்டு ஒரு வாதம் இருக்கு. அப்ப அது மனுஷங்களுக்கு இல்லையா? அப்ப இந்த அந்த இடங்கள்லாம் குரல்லாம் வந்து யாருக்காக கேக்குறாங்க? இந்த மரத்துக்கும் மாடுக்குமா என்னப்பா நீ, நான் சொல்றேன் என் கேள்விக்கு வரவே மாட்டேங்கிற நீ. அதானே? ஆமா. அப்ப அவங்க மனுஷங்களுக்கு தானே கொடுக்குறாரு. அப்ப சென்னையில எல்லாம் மனுஷங்க வாழலையான்னு கேக்குறேன். புரியுதா? அது புரியுது. அப்ப இந்த ஆதாரம் உனக்கு கொடுத்துட்டேன். அப்ப இங்க என்ன நடக்குது அப்படின்னா, சரி. இப்போ தமிழ்நாட்டுல வந்து பாப்புலேஷன் கிட்டத்தட்ட 6.5 கோடிக்கு மேல இருக்கிறாங்க. இதுல 1.5 கோடி பேர் வந்து இன்னைக்கு வந்து குடிக்க அடிமையாயிட்டாங்க. இப்போ இதை நீங்க ஒரு ஈகோ சிஸ்டமாக நான் உங்களுக்கு சிம்பிளா புரிய வைக்கிறேன். முதல்ல குடிக்கு அடிமையானவன் பாத்தீங்க அப்படின்னா, அவன் வேலைக்கு ஒழுங்கா போக மாட்டான். ம். சரியா? அடுத்தது அதுல வேலைக்கு ஒழுங்கா போகலன்னு சொல்லும் பொழுது அவன் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனுக்குள்ள போவான். ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனுக்குள்ள போகும்போது குடும்பத்துக்குள்ள அவனுக்கும் அவன் பொண்டாட்டிக்கோ, இல்லை அவனுக்கும் அவங்க அம்மாவுக்கோ, இல்லை அவனுக்கும் அவங்க அப்பாவுக்கோ, இல்லை அவனுக்கும் அவன் பெரிய தம்பிக்கோ சண்டைகள் வரும். சண்டை வரும். ம். அப்ப அங்க அந்த குடும்ப உறவுகள் பிரியும். சரியா? அடுத்தது அவன் வேலைக்கு சரியா போகலன்னு சொல்லும்போது கம்பெனில இருந்து அவனை தூக்கி தூர போடுவாங்க. சரிதானா? அப்ப அந்த இடத்துல அந்த முதலாளி, அவருக்கு தொழில் அதானே, அவர் அங்க வடக்கனை கொண்டு வருவாரு. வடக்கனை கொண்டு வரும் பொழுது அவன் கொஞ்சம் கொஞ்சமா அவன் கூட்டத்தை கொண்டு வந்துடுறான். கொண்டு வந்துட்டு கடைசியில மொத்தமா இன்னைக்கு தமிழ்நாட்டுல முதலாளிகளை திரும்ப அடிக்கிற அளவுக்கு வந்துட்டான். இப்ப நீங்க சொல்றபடி பாத்தீங்கன்னா, ஒருத்தன் குடிக்கிறது அவன் சார்ந்த மக்கள் ஒட்டு மொத்தத்தையும் பிரச்சனைக்குள்ளாக்குதுன்னு. ஆமா, கரெக்டான ஒரு சிம்பிள் சாம்பிள் கொடுத்துட்டேன். நீ இந்த தமிழக வெற்றி கழகத்தின் மாநாடுல நீங்க பாக்கலையா பாஸ்? ஆமா, கடந்த கட்டிங்க போட்டு மதுப்பாட்டில்கள் விழுந்ததெல்லாம் கடந்தது பாக்கலையா? இருக்குது. மட்டையானதை பாக்கலையா? வாந்தி எடுத்ததை பாக்கலையா? இன்னைக்கு குடிக்கு அடிமையாகுனது இப்ப இங்கதான் நீங்க அதான் சொல்லல, அண்ணன் சீமான் மீது உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் 1000 கேள்விகள் நீங்க, நான் இப்போ சொல்றேன், என்கிட்ட வா விவாதிக்க, எங்க அண்ணனுக்கு நான் பதில் கொடுக்க தயார். நீ கேள்வி மட்டும் தான் கேட்பங்கிறத மட்டும் சொல்லாத. நீ கேள்வி கேள், நான் கொடுக்கிற பதில ஆய்வு செய். இதுதான் நான் வைக்கிறவன்ட்ட பதில் சேலஞ்ச். இல்ல அதுதான் சரியான ஒரு விவாதமும் இருக்கு. ஆமா, அதான் நான் என்ன சொல்ல வரேன், இங்க சிக்கல் என்னன்னு சொல்லிடுறேன். ஒரு உறவு, அது எந்த உறவா இருந்தாலும் சரி, ஒரு காதலா இருந்தாலும் சரி, இல்ல குடும்பத்து உறவு, அதை வந்து உண்மையிலே எங்க அண்ணன் சீமான் சொல்றவரை பேசி சரி பண்ண முடியும். ஆனா அதற்கு நீங்க காது கொடுத்து கேட்கக்கூடிய பொறுமை வேணும். அடுத்தது அதை நீங்க தேடி ஆய்வு செய்யக்கூடிய பொறுமை வேணும். அதுல உங்கள் மீது தவறு இருந்தால் மன்னிப்பு கேட்கக்கூடிய துணிவு ஆண்மையும் வேணும். இதுதான் எங்க அண்ணன்ட்ட நான் கத்துக்கிட்டேன். எங்க அண்ணன்ட்ட அந்த ஆண்மை உண்டு. புரியுதா உங்களுக்கு? அப்போ இதையெல்லாம் வச்சு நீங்க பார்க்கும் பொழுது இங்க என்ன அரசியல் கடைசியா சம்மரைஸ் பண்றேன் அப்படின்னா, என்னோட தம்பி தங்கைகளே, நீங்க பரவசத்துல போனீங்க, விஜய்னு சொன்னீங்க, அதெல்லாம் நான் ஏத்துக்கிறேன். ஆனால் அவரும் ஓட்டு அரசியலுக்கு தான் வந்திருக்கிறேன். உங்க ஓட்டுக்கு தான் வந்திருக்கிறேன். இங்க உங்க ஓட்டுக்குன்னு வந்திருக்கிறனால நான் உங்களுக்கும் ஒரு அறிவு இருக்குங்கிறேன். சரியா? அதனால கொஞ்சம் நிதானமா யோசிங்க. இங்க எல்லாரும் ஓட்டு அரசியலுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லும் பொழுது, இன்னைக்கு வரலாறு திரும்புகிறேன்னு சொல்லக்கூடிய இந்த விஜய் உங்களுக்கு சோறு கூட போடலையே, இவர் உங்க பிரச்சனைக்காக வந்து நிப்பாரா? இதுக்கு மேல இதுல விளக்கம் கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்லை தம்பி. இப்ப நான் ஆரம்பிக்கும் போதே ஒரு கேள்வியில தான் நான் ஆரம்பிச்சவங்க. இதுல இவ்வளவு ஒரு சூடான விவாதங்கள், இவ்வளவு பிரச்சனைகள், ரொம்ப இன்னும் போனோம்னா பேசினா அவங்ககிட்ட நான் டைம் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். நான் டீப்பா ஒரு விஷயத்த ஆரம்பிச்சேன் அப்படின்னா எங்கெங்கெல்லாமோ கொண்டு போய் விட்டுட்டு இருக்குது இல்லையா? ஏன்னா நிறைய கேள்விகள் கேட்கணும் அப்படின்ற மாதிரி நானும் நினைச்சிட்டு இருந்தேன். சரி, நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த காணொலிகள் கண்டிப்பா நம்ம உரையாடுவோம். கண்டிப்பா இங்க ஏன் உரையாடுவோம்னு சொல்றேன் அப்படின்னா, முதல்ல தமிழ் தேசியம்னா என்னங்கிறதையே இன்னும் நிறைய பேருக்கு புரிய வைக்க வேண்டிய அவசியம் இருக்குது. நம்ம நிறைய பேசுவோம். ஏன்னா இங்க நிறைய தலைப்புகளை பேச வேண்டியது. நாம் தமிழர் கட்சியோட ஆட்சி வரைவுனா என்ன,
அந்த ஆட்சி உறவை எப்படி நாங்க எக்ஸிக்யூட் பண்ணுவோம்ட்டு அண்ணன் சீமான் சொல்றாருல, அது எல்லாத்துக்கும் ஆதாரங்கள் எடுத்து வச்சிருக்கிறேன். சரி சரி சரி. அது எல்லாத்துக்கும் நான் ரிசர்ச் பண்ணி வச்சிருக்கிறேன். ஓ, நீங்க பெரிய ரிசர்ச் பண்ற அளவு நிலைமை எடுத்து வச்சிருக்கீங்க. என் அறிவுக்கு நான் நம்புறேன். அதை மேபி நம்ம இல்ல நீங்க சொல்ற மாதிரி முதல் தேடுதல் அப்படின்ற ஒரு விஷயத்த இல்ல இல்ல அதாவது இல்ல, எனக்கு எங்க அண்ணன் மீது ஒரு கோபம் இருக்குது. ஏனே தேட வச்சீங்க அப்படின்ட்டு. தேடுதல் நம்மள நிம்மதியா இருக்க விட மாட்டேங்குது. ஆமா. ஏனே தேட வச்சு நாங்க பாட்டுல ஒரு பதம் இப்ப திராவிடம் என்ன சொல்லுது, நீ எதையும் கண்டுக்காத, நீ சுயநலமா இரு, நீ யோசிக்காத. புரியுதா, உன் பக்கத்து வீட்டுல ஒரு ரேப் நடந்தாலோ இல்ல கொலை நடந்தாலோ இல்ல எது நடந்தாலோ கண்டுக்காத, உன் பொண்டாட்டியா இருந்தாலும் கண்டுக்காத, உன் பிள்ளையா இருந்தாலும் கண்டுக்காத, நீ மட்டும் நல்லா இரு, நீ குடி, நல்ல 4 பூத்தியா வச்சுக்கோ. இல்ல இதானே இன்னைக்கு திராவிடம் சொல்லுது. திராவிடத்தின் முகமாக பார்க்கப்படக்கூடிய அண்ணால ஈவே ராமசாமியில இருந்து அண்ணால இருந்து கருணாநிதி அவர்களா இருந்தாலும் எம்ஜிஆர் இருந்தாலும் சரி, அம்மையார் ஜெயலலிதா தனி மனித வாழ்க்கை எடுத்து பொதுவில் பேசலாமா? அசிங்கமாயிராது இல்ல, அசிங்கமாயிராதுன்னு கேக்குறேன். கட்டாயமா கட்டாயம். அப்ப எங்க அண்ணன் சீமான் மீது நீங்க தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க ஆதாரம் கொடுங்கன்னு கேக்குறோம். ஏன் ஆதாரத்தை மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? எவ்வளவுதானே, இவர்களுக்கு எல்லாருக்கும் ஆதாரம் கொடுக்க முடியுமா? இருக்குது. நான் என்ன சொல்ல வரோம், நாங்கள் ஆதாரம் இல்லாமல் இங்கு யாருடன் நாம் தமிழர் கட்சி உறவுகள் நாங்கள் விவாதிப்பது இல்லை. சரி, பீரியட். விஜய் முதற்கொண்டு சொல்றேன். நன்றி நன்றி சகோ. இது இவ்வளவு நேரம் நீங்க இருந்து என்னோட கேள்விகளுக்கு அருமையா பதில் சொல்லிருந்தீங்க. கட்டாயமா நம்ம இன்னொரு நிறைய கேள்விகள் எனக்கு அப்படின்றது இருக்கு. இன்னொரு காணொலியில கண்டிப்பா நம்ம அடுத்த கேள்விகளுக்கு